SRKH ஃபுட் சேனலில் நான் காண வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு கேக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். மாம்பழம் வச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நைஃப் எடுத்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன். அப்படியே ஜாரில் சேர்த்துடலாம். வறுத்த ரவை ஒரு கப்பு ரவை எடுத்துருந்தேன் இல்லையா, அரை கப்பு சர்க்கரை. இங்கே பாருங்க, 2 ஏலக்காய். இதை நல்லா பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிருக்கேன். இதை அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஏலக்காய் தான் இது, அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். நார்மலான சைஸ் மாம்பழம். தோல் நீக்கிட்டு அதனுடைய சத பகுதி மட்டும் சேர்த்துருக்கேன். நம்ம பொடி பண்ண ஜாரில் தான் சேர்த்துருக்கேன். இதுவும் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இது கூடவே இங்கே பாருங்கள், 1 டம்ளர் பால், நல்லா காய்ச்சின பால், திக்காகவே இருக்குது. இதையும் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை சர்க்கரையில் அப்படியே சேர்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் பால் இருக்குது. 1.5 டம்ளர் பால் எடுத்துக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். தட்டு போட்டு மூடி வைங்க. நல்லா ஊறி இருக்குது. இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு டீஸ்பூன் நெய், இன்னும் 1 டீஸ்பூன் இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் அது மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுவும் அப்படியே கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே சிட்டிகை உப்பு சேர்த்து கலந்து விடலாம். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஸ்வீட்டுன்றதால ஒரு சிட்டிகை உப்பு. இங்கே பாருங்கள், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் விடுங்க. அவ்வளோதான், நல்லா கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு அது மேலே மைதா இல்லை கோதுமை மாவு ஏதாவது மேலே தடவி விட்டுட்டு லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், குக்கர் வச்சுருக்கேன். தூள் உப்பு 2 கப்பு அளவுக்கு. இங்கே பாருங்கள், 2 கப்பு அளவுக்கு வச்சுருக்கேன். அப்படியே மூடி வைக்கலாம். லைட்டாக சிம்மில் தான் வச்சுருக்கேன். சூடு ஏறட்டும் ஒரு 10 நிமிஷம். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சு லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டு மாவு தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து இதில் சேர்த்துடலாம். 1/2 கப்பு மட்டும் ஊற்றிடலாம். ஒரு டைமு நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்படியே மடிப்பாக வருது பார்த்தியா, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பாதி தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். மீதி எடுத்து வச்சுக்கோங்க, இன்னொரு பேட்சுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக முந்திரி இருந்தால் பரவாயில்ல, இல்லைனாலும் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல.
இங்கே பாருங்கள் டூட்டி ஃப்ரூட்டி அப்படியே லைட்டாக போடுங்க. நல்லா சுட்டு இருக்குது உப்பு. இப்போ ஸ்டாண்டு வச்சிடலாம். தொட்டு பார்த்தாலே நல்லா சூடாக இருக்கும். ஸ்டாண்டு வச்சு அது மேலே நம்ம ரெடி பண்ண மாவை அப்படியே வச்சுருங்க. அப்படியே குக்கர் மூடி வைங்க. விசில் போடக்கூடாது. ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள் அப்படியே லைட்டாக திறந்து விடுங்க. இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஒரு கம்பி தான் வச்சுருக்கேன். ஒட்டில் பாருங்கள் அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பன்னு கேக் ரெடி ஆகிடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பீஸ் போட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் சூப்பரான மாம்பழம் ரவை சேர்த்து ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 செகண்டு சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் பீஸ் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நைஃப் எடுத்து சைடில் அப்படியே கொடுங்க. அப்படியே தட்டை எடுத்து இங்கே பாருங்கள் சூடாக இருக்குது. சூப்பரான மாம்பழம் சேர்த்து ரவை வச்சு கேக் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வாங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.